90-100 வயசுக்கு மேலே ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பூர்ண ஆயுள்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஆயுளை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் எந்த இடத்துலையுமே முதல் நட்சத்திரம் பிறக்கலை. பூச நட்சத்திரம் கடகராசியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அப்போது அந்த பூச நட்சத்திரம் ஆயுள்காரகனுடைய நட்சத்திரம். இந்த 8வது நட்சத்திரம் எதுக்காக வச்சாங்கன்னா, ஜாதக கட்டத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஆயுள் ஸ்தானம்ங்கிறத சனி பகவானை கொண்டு போய் உள்ளே வச்சு, இந்த உலகத்தில் நம்ம பிறப்பு மட்டும் பிறந்தால் பத்தாது, நம்ம உயிரை பாதுகாப்பு பண்ணுறது சனி பகவான் தான். இதுதான் பெரிய ஒரு அதிசயம். இந்த உயிர் மட்டும் யாரோட கையில் இருக்குதுன்னா சனி பகவானுடைய கையில் இருக்குது. 9 நவகிரகத்தில் நம்மளுடைய ஆத்மாவை தாங்கி பிடிக்கிறது சனி பகவான். அதனால தான் காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு 8வது இடம் அந்த ஆயுள் ஸ்தானம்னு வச்சுருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில். அப்போ இங்கே ஆயுள் ஸ்தானம்னு சொன்னால் அந்த ஆயுளுக்கு உண்டான சனி நட்சத்திரம் அங்கே இருக்கணும் அல்லவா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விருச்சிக ராசிக்குள்ளே அனுச நட்சத்திரத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதனால தான் பனை 1000 பறவை 1000. பனைமரத்தை அறுக்காமல் இருந்தால் 1000 வருஷம் அப்படியே இருக்குங்களா. பறவையை கொல்லாமல் இருந்தால் பல்லாயிரம் வருஷங்கள் அது இந்த பூமியில் மூலிகை தான் சாப்பிடுது, எந்த நோயும் இல்லாமல் பல காலம் வாழுமா. அப்போ உயிர் காக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த அனுசம். அதனால் அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான்.